இலங்கை உலுக்கிய ஒரு துப்பாக்கி சூடு சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே போலீசாரிடம் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி வாக்குமூலம் வழங்கி இருக்கிறார். துப்பாக்கிதாரியிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில அவர் பாதாள உலகத்து கும்பலினுடைய உறுப்பினரான ஹெல்மத் பத்ர, பத்கேம, கமாண்டோ சலிந்த மற்றும் அபிஸ்கே ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் தானே இந்த துப்பாக்கி பிரயோகம் தான் மேற்கொண்டதாகவும், துப்பாக்கிதாரிக்கு இந்த கொலை செய்வதற்கு 15 மில்லியன் ஒப்பந்தத்திலே இந்த ஒப்பந்த அடிப்படையிலே தானே இந்த துப்பாக்கி பிரயோகம் நடந்திருக்கு. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கை உலுக்கிய ஒரு துப்பாக்கி சூடு சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே உள்ள சஞ்சீவை 15 மில்லியன் ரூபாய் ஒப்பந்தத்திலே சுட்டுக் கொண்டதாக கைது செய்யப்பட்ட போலீசாரிடம் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி வாக்குமூலம் வழங்கி இருக்கிறார். இந்த கொலை செய்வதற்கு பல நாட்களுக்கு முன்பே துப்பாக்கிதாரி அந்த புதுக்கடை நீதிமன்றத்திற்கு வந்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து துப்பாக்கிதாரியிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில அவர் பாதாள உலகத்து கும்பலினுடைய உறுப்பினரான ஹெல்மத் பத்ர, பத்கேம, கமாண்டோ சலிந்த மற்றும் அபிஸ்கே ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் தானே இந்த துப்பாக்கி பிரயோகம் தான் மேற்கொண்டதாகவும், துப்பாக்கிதாரிக்கு இந்த கொலை செய்வதற்கு 15 மில்லியன் ஒப்பந்தத்திலே இந்த ஒப்பந்த அடிப்படையிலே தானே இந்த துப்பாக்கி பிரயோகம் நடந்திருக்குது. மற்ற அவருக்கு ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசு அவருக்கு கொடுத்திருக்கிறீங்க. நம்ம இந்த கொலையை செய்வதற்கு 15 மில்லியன் ரூபாய் காசு தாரம் அவருக்கு ஒவ்வொரு இந்த ஒரு 2 கிழமைக்கு 2 லட்சம் ரூபாய் காசு கொடுத்திருக்கணும். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் அந்த வளாகத்தில் சம்பந்தப்பட்ட பெண் துப்பாக்கியை தன்னிடம் கொடுத்த பிறகு தான் அதை அந்த இடுப்பில பட்டியல மறைத்து வைத்திருந்ததாகவும் முதற்கட்ட விசாரணை தெரிவித்திருக்கிறார். அந்த பெண்ணை தனக்கு கொஞ்ச காலம்தானம் தெரியும், அந்த சிறிது காலம்தானம் அந்த பொம்பளையை தெரியும். அதனால் அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் அந்த வாக்குமூலம் வழங்கிய தெரிவித்திருக்கிறார். துப்பாக்கிச்சூட்டு பிறகு வாடகைக்கு வேன் செயலி மூலம் தனக்கு அந்த வாடகைக்கு வெளியில வாகனம் வந்து நிற்குமான்னு சொன்னவையாம். ஆனா அந்த வாகனம் வரையிலையாம். இந்த வாகனம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் நின்றதாம். ஆனா வாகனம் வரையிலாம் தன்னை அழைத்து செல்ல கார் ஒன்று வருவதாக தெரிவித்திருந்தார். ஆனா கார் வரையிலையா. துப்பாக்கி கொண்டு அந்த பெண்ணுடன் கடை ஒன்றுக்கு சென்று ஆடைகளை வாங்கியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பின்னர் அந்த நீர்கொழும்பு அருகில் ஒரு பகுதியில இருந்து வாடகைக்கு எடுத்த வேனில தான் கல்பெட்டிக்கு பயணம் செய்து இந்தியாவுக்கு தப்பி செல்ல தயாரானதாக அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். துப்பாக்கிச்சூடு நடத்திய தன்னிடம் அந்த இருந்த போலி அடையாள அட்டைகள் அனைத்தும் அபிஸ்க என்ற குற்றவாளிகளால் தானே தயாரிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல அந்த கல்கிசை வட்டாரப்பள்ள பகுதியில் இடம்பெற்ற அந்த இரட்டை கொலையை தானே செய்ததாகவும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது அந்த இவர் கல்கிசையில வேற இரட்டை கொலை நடைபெற்றிருக்காம். அந்த கொலைக்கு தான் இரட்டை கொலையெல்லாம் தான் தானே செய்ததான்னு சொல்லி தான் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த கல்கிசை அதாவது கனேமுள்ள சஞ்சீவ 20ஆம் தேதி காலை புதுக்கோட்டை நீதிமன்றத்தில கூண்டில உள்ளுக்கு வைத்து தானே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். அவருக்கு எதிரான 3 வழக்குகளிலுக்கு அவர் ஆயராவதற்காக பூசா அதாவது காலியிலே அமைந்துள்ள பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையிலிருந்து விசேட பாதுகாப்பின் கீழ் அவர் அழைத்து வரப்பட்டு நிலையிலே தான் இவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். சிறப்பு பிரிவு குற்றவாளியான கனேமுள்ள சஞ்சீவை வழக்கு இந்த புதுக்கடை நீதிமன்றத்திலே இலக்கம் 5 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கிருந்த மீதமுள்ள அவர் சுற்றி வர அவரை ஒரு மூடிய அறைக்குள்ளதான அவருக்கு அந்த விசாரணைகள் நடைபெற்றது. இதற்கிடையில அந்த சட்டத்தரணி போல வருக வந்தவர் தான துப்பாக்கிதாரி விசாரணை கூண்டில் இருந்த கனேமுள்ள சஞ்சீவை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு துப்பாக்கியை அந்த இடத்திலேயே போட்டுட்டு தப்பி சென்றிருக்கிறார் என்று போலீசார்கிட்ட அந்த வாக்குமூலம் வழங்கி இருக்கிறார். இதன்போது அந்த கனேமுள்ள சஞ்சீவை இருக்கிற பாதுகாப்பிற்கு வந்த குறித்த கதவுகளுக்கு அருகில் நின்றிருந்த இவருடைய அந்த கனேமுள்ள சஞ்சீவை பாதுகாப்புக்கு வந்தது தானே, அந்த 15 போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு வந்தது தானே. அப்ப அந்த போலீஸ்கிட்ட இவர் துப்பாக்கியோட மேற்கொண்டு போட்டு படக்கண்டு
அந்த வெளியில நின்ற போலீசாருக்கு சொல்லியிருக்கிறார். உள்ளே துப்பாக்கி சூடு நடக்கிறது ஒன்று கூறிவிட்டு அந்த ஓடி போய் அவரை காப்பாற்றுங்க, துப்பாக்கி யாரோ சுட்டுட்டு ஓடி போய் பாருங்கன்னுட்டு இவர் தப்பி ஓடி இருக்கிறார். துப்பாக்கி சூடு நடத்தியவர் தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணைகள் அடிப்படையில் தான் போலீஸ் விசாரணைகள் அதிரப்படையினுடைய வேண்டுகோளின் பேரிலே புத்தளம் மற்றும் ஹோகன்ன முகாம்களின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில தான நடத்தப்பட்ட சோதனையின் போது புத்தளம் நோக்கி ஒரு வேன் ஒன்று போய்கொண்டிருக்குது சொல்லி தகவல் வந்து இந்த போலீசாருக்கு தெரிய வந்திருக்குது. வெள்ள வேன் ஒன்றுல இவர் சோதனை நிறுத்தி வெள்ள வேன்லாம் போயிருக்கிறார். அப்போ வெள்ள வேன்ல நிறுத்தி வைத்த போது அந்த சிசிடிவி காட்சிகள் இவருடைய தோற்றங்கள் அதுகளை விசாரித்து அதை பார்த்ததுல அந்த புலனாய்வாளர்களும் அவருடைய அந்த உடல் எப்படி இருக்குதா அந்த இதெல்லாம் சிசிடிவியில கண்காணிக்கப்பட்டதானே, அதை வச்சுதானே கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி மகரகம கமன வீதியில் உள்ள வசிக்கும் 27 வயதுல சமிந்த தில்சான் பிரியமுங்க கந்தனராட்சி என்ன அடையாளம் காணப்பட்டுள்ளார். முதலாவது அவருடைய வாக்கு மூலம் வழங்க அவருடைய முஸ்லிம் பேரை தான் சொல்லியிருந்தார். ஆனா இப்ப திடீரென நான் அவன் இல்லை என்ற மாதிரி அந்த மாறுற மாதிரி இப்ப புதுசா வந்திருக்க அவர் 27 வயசான் சமிந்து தில்சான் பியுமங்க கந்தனராட்சி என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவரது பயண பொதியில பின்னுக்கு வாகனத்துல வேன்ல வந்தவர் தானே, வேன்ல வரைக்கும் அவர் வெளிநாட்டிலே தயாரிக்கப்பட்ட அந்த கைக்குண்டும் ஒன்றும் அந்த போலீசார் பின்னுக்கு கிடந்து கண்டுபிடிச்சிருக்கிறார். இவர் இதன்போது கொலைக்கு குற்றவாளியான குற்றச்சாட்டின் பேரில் கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் துப்பாக்கி சூடு நடத்திய நபரை அழைத்து சென்ற வேன் சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறாராம். பின்னர் துப்பாக்கிதாரி அணிந்திருந்த சட்டத்தரணி ஆடைகள் குறித்து விசாரித்த போது குறித்த ஆடைகளை அவர் அந்த கொச்சிக்கடை வெள்ள வீதியில விட்டுட்டு தப்பி சென்றிருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆள்கிட்ட அடி போட்டு விசாரிக்க தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆள் தகவல் வெளிப்படுத்துகிறார். அப்புறம் அந்த சட்டத்தரணிகளுடைய தான் கலாட்டி போட்டு அந்த தெய்வலை கொச்சி கடையில தானே அந்த உடைய கலாட்டி போட்டு ஓடினதான். அப்புறம் அந்த எல்லாம் போலீஸார் மீட்டிருக்கணும். அப்படி அந்த ஒரு மிகவும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு கொச்சி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திலே இவ்வாறான ஒரு சம்பவமானது நடைபெற்றது பெரும் மக்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பீதியை ஏற்படுத்தியிருந்தது. இவ்வாறான ஒரு நீதியை வழங்க வேண்டிய ஒரு நீதிமன்றத்திலே இவ்வாறு ஒரு இப்படி நடக்கும் என்று சொன்னால் தமிழ் சிங்கம் முஸ்லிம் மக்களுடைய அந்த வாழ்க்கையிலே இப்படி ஒரு சுதந்திரமற்ற ஒரு இப்படி பாதாள உள்ள கொஸ்டிகள் இப்படி சாதாரணமாக துப்பாக்கியிலே எடுத்த உடனே சுட்டுட்டு போறேன்னு சொன்னா இப்படி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை தானே. அப்ப இதனை தற்போதைய அரசாங்கமானது இந்த நீதியை நிலைநாட்டி இந்த அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கும் போதுதான் இனி வருகின்ற சந்ததியினரும் இந்த கொலைகள் மற்றும் கப்பங்கள் பாதாள உள்ள கொஸ்டிகள் எல்லாத்தையும் நிறுத்துவார்கள். இப்படி ஒரு போதைப் பொருள் அதுகள் எல்லாம் கட்டுப்படுத்திக்கதான் இந்த ஒரு பாதாள கும்பல் கொஸ்டிகள் நிப்பாட்ட முடியும். இப்படி இலங்கையில இப்படி எல்லாரும் சுட்டு கொண்டு சொன்னா இப்ப ஒரு இலங்கையில சுற்றுலா பயணிகளும் பெற மாட்டேன். இப்போ வெளிநாட்டை சுற்றுலா பயணிகளை நம்பித்தான் இப்ப இலங்கையானது தற்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப மீண்டு வந்து கொண்டிருக்குது. அந்த வருகின்ற வேளையிலும் இப்படி ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றால் அந்த வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வரவே பயப்படுவார்கள். இவ்வாறான அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே நடைபெற்றதை மிகவும் அரசாங்கம் தக்க தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டும். இதனை பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இதுக்கு ஒரு நீதியை நிலைநாட்டணும். இப்படி ஒரு நடக்கக்கூடாது. இப்படி எத்தனை துப்பாக்கி சூட்டு சம்பவமானது இப்ப தென்னிலங்கை கொழும்பு போன்ற பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை நிறுத்தி தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு சுவிச்சமான ஒரு இலங்கையை கட்டியெழுப்பி தர வேண்டியது தற்போதைய அரசாங்கத்தினுடைய கடப்பாடாகும். அந்த காணொளிகளை தான் நீங்க தற்போது பார்த்திருப்பீர்கள். நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த கொலை சம்பவத்தினுடைய
கொலை சம்பவத்திலே கொலை சம்பவத்திலே கணையமுள்ள சஞ்சீவ் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தால் அந்த காணொளிகள் நாங்கள் பதிவிட்டிருந்த நாங்கள் அது தொடர்பான உங்களுக்கு காணொளிகள் நாங்கள் போட்டுக்கொண்டிருப்போம். அதோட எமது காணொளிக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கூடுதலானாக சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்கள் இந்த காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னொரு படிக்கு மேல் போகலாம். அப்படி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.